ஏங்க உங்க எக்ஸ் கால் பண்றாங்க, என்னன்னு பேசுங்க. என்ன எக்ஸ் கால் பண்ணுறான்னு இவ கொடுத்துட்டு போகிறான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே. என்னங்க? எக்ஸு கால் பண்ணா நீ பாட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். ஆமா, உங்களுக்கு தான் கால் பண்ணாங்க. அப்போது நான் பேசுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்போ நான் பேசவா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, என்கிட்ட எது கேக்குறீங்க? ஹலோ ஹலோ, எப்படி இருக்க குரு? எதுக்கு கால் பண்ண? இல்ல, திருப்பி எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டியா? சரி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு. இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அன்பான அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிறா, நானும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காது, புரியுதா? இல்ல, நான் எது கால்? இதுக்கப்புறம் எனக்கு நீ கால் பண்ணாத, அதான் உனக்கு நல்லது. நான் வைக்கிறேன். என்னம்மா? நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. புரியல, என்ன டெஸ்ட்டு? இல்ல, நேத்து நைட்டு நீங்க உங்க எக்ஸ் மாவ கூட ஓடி போற மாதிரி கனவு கண்டேன். அதான் இன்னும் நீ உங்க எக்ஸ் ஞாபகத்தோடய இருக்கியான்னு நினைச்சு ஒரு டெஸ்ட் வச்சேன். அது நீ சூப்பரா பாஸ் பண்ணிட்ட. நான் போய் உனக்கு பிரியாணி செய்யறேன். சரி. டெஸ்ட்டு ஏண்டி, உன்னோட கட்ட குரலே எனக்கு தெரியாது. உலகத்திலேயே இந்த மாதிரி கேவலமான குரல் உனக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்கா நீ டெஸ்ட் வைக்கிற? என்னங்க, அங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை பற்றி தான் மனசுக்குள்ள பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன்.